வீடியோவில் ட்ரேசிங் சேஞ்சஸ் த்ரூ 1000 years லெசனை பார்க்க போகிறோம். Look at map 1 and 2. Map 1 was made in 1154 CE by the Arab geographer Al-Idrisi. இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கிறது தான் மேப் 1. இதை 1154 CEயில் ஒரு அரப் ஜியோகிராஃபர் அல்-இத்ரிசின்றவர் தான் வரைஞ்சிருக்காரு. The section reproduced here is a detail of the Indian subcontinent from his large map of the world. இவர் இந்த உலகத்தை ஃபுல்லாக வரைஞ்சிருக்காரு. நம்மளுக்காக இந்த இந்தியா மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. From his large map of the world, map 2 was made in the 1070s by a French cartographer. Map 2 1720s French cartographer வரையப்பட்டிருக்கு. The two maps are quite different even if they are of the same areas. ஒரே இடத்தை குறிப்பிட்டாலும் ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. In Al-Idrisi map, South India is where we would expect to find North India and Sri Lanka is the island at the top. இந்த மேப் 1ல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சவுத் இந்தியா இருக்க வேண்டிய இடத்துல நார்த் இந்தியாவும், நார்த் இந்தியா இருக்க வேண்டிய இடத்துல சவுத் இந்தியாவும், நம்ம ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு மேலே இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. பிளேசஸ் நேம்ஸ் ஆர் மார்க்ட் இன் அரபிக். இந்த இடத்துல பாருங்கள், எல்லா பிளேசஸையும் அரபிக்கில் தான் நம்மளுக்கு மார்க் பண்ணியிருக்காரு. இதுதான் மேப் 2. இதை பார்த்தாலும் தெரியுது, இப்போ நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மேப்புக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. அண்ட் தேர் ஆர் சம் வெல் நோன் நேம்ஸ் லைக் கனௌஜ் இன் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் நம்மளுக்கு கனௌஜ் தெரியும். அந்த கனௌஜ் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேஸில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மட்டும் டிஃபர் ஆகுது. இங்கே பாருங்கள், Map 2 was made nearly 600 years after Map 1. Map 1 உருவாக்குனதுக்கப்புறம் 600 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேப் 2 உருவாக்கியிருக்காங்க. During which time information about the subcontinent had changed considerably. இந்த மேப் 2 உருவாக்கும் போது டைம் இன்ஃபர்மேஷன் சப்கான்டினென்ட்டில் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. This map seems more familiar to us and the coastal areas in particular and surprisingly detailed. இந்த இடத்துல நான் முதலே சொன்னேன், இந்த இடத்துல பாருங்கள், கோஸ்டல் ஏரியாஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக வரைஞ்சிருக்காரு. நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஃபெமிலியரான மேப்பாக இருக்குது. This map was used by European soldiers and merchants on their voyages. யூரோப்பியன் சோல்ஜர்ஸும் மர்ச்சன்ட்ஸும் ட்ராவல் பண்ணும்போது இந்த மேப் அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு. இதை பற்றி நீங்கள் சாப்டர் 6ல் படிப்பீங்க. Equally important is the fact that the science of cartographer differed in the two periods. Map 1 கண்டுபிடிச்ச பீரியடுக்கும் மேப் 2 கண்டுபிடிச்ச பீரியடுக்கும் கார்ட்டோகிராஃபருக்கு நிறைய சயின்ஸ் ரீதியாக டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. When historians read documents, maps and text from the past, they have to be sensitive. historians பாஸ்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டையோ மேப்பையோ படிக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். டு த டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், த கண்டெக்ஸ்ட் in which information about the past was produced. அது வேறு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸும் கண்டெக்ஸ்ட்டும் கொண்டு இருக்கும். அதில் பாஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நியூ அண்ட் ஓல்டு terminologies. If the context in which information is produced changes with time. What about language and meanings? இந்த இடத்துல கான்டெக்ஸ்டில் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ்டு சேஞ்சஸ் வித் டைமோட இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லாங்குவேஜஸும் மீனிங் பற்றி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
Historical record exists in a variety of language which have changed considerably over the years. அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து அது நிறைய எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும், வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜில் இருக்கும், விச் ஹாவ் சேஞ்ச்டு கன்சிடரபிளி. அதை வந்து கன்சிடரபிளியாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓவர் த இயர்ஸ், வருஷ கணக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெடிவல் பர்ஷியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாடர்ன் பர்ஷியா. மெடிவல் பர்ஷியனுக்கும் மாடர்ன் பர்ஷியனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. The difference is not just with regard to grammar and vocabulary. அது வந்து வெறும் அந்த வார்த்தையால் அது டிஃப்ரெண்ட் கிடையாது. மெடிவல் பர்ஷியனும் மாடர்ன் பர்ஷியனும் the meaning of the word also change over the time. அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து ஓவர் த டைமில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக் த டேர்ம் ஹிந்துஸ்தான் ஃபார் எக்ஸாம்பிள். டுடே வி அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் இந்தியா. ஹிந்துஸ்தான்னா நம்மளுக்கு இந்தியான்னு தெரியும். The modern nation state, when the term was used in the 13th century by Minhaji Siraj. இந்த ஹிந்துஸ்தான் டேர்மை 13th centuryயில் மின்ஹஜி சிரஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. chronicle who wrote in Persian. அவர் வந்து ஒரு chronicle பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. He meant the areas of Punjab and Haryana and the land between Ganga and Yamuna. இவர் ஹிந்துஸ்தான் எந்த இடத்த குறிப்பிடுறாருன்னா இப்போ இருக்கிற பஞ்சாபும் ஹரியானாவும் இருக்கிற இடத்துலையும் அண்ட் த லேண்ட் பிட்வீன் கங்கா அண்ட் யமுனா, கங்கா அண்ட் யமுனாக்கு ஊடால உள்ள லேண்டை வந்து ஹிந்துஸ்தான்னு குறிப்பிடுறாரு. He used the term in a political sense for lands that were a He used the term in a political sense for lands that were a part of the domains of the Delhi Sultan. இவர் வந்து இந்த domains of the part of Delhi Sultan, டெல்லி சுல்தானோட ஆட்சி எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து அதையும் ஹிந்துஸ்தான்னு குறிப்பிடுறாரு. The areas included in this term shifted with the extent of the Sultanate, but the term never includes South India. அந்த டெல்லி சுல்தான் ஆட்சி பண்ணதில் இந்துஸ்தான்னு சொல்லி அவர் குறிப்பிட்டதை சவுத் இந்தியா வரவே வராது. By contrast, in the early 16th century, Babur used Hindustan to describe the geography, the fauna and the culture of the inhabitants of the subcontinent. லேட்டராக 16th சென்ச்சுரியில் பாபர் வந்து ஹிந்துஸ்தானை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னா டு டிஸ்கிரைப் த ஜாகிரஃபியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அவங்களோட கல்ச்சரை பற்றி சொல்கிறதுக்கும் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட் பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் வி வில் see later in the chapter. This was somewhat similar to the way the 14th century poet Amir Khusro used the word Hind. 14th centuryல poet Amir Khusro ஹிந்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. while the idea of geographical and culture entity like India did exist, அவரும் பாபர் யூஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் அவரும் இந்த வேர்டு ஹிந்துக்கும் சொல்லியிருக்காரு. The term Hindustan did not carry the political and national meaning which we associate with it today. Historians today have to be careful about the term they use because they meant different things in the past. Take for example a simple term like foreigner ஒரு சிம்பிள் டேர்மாக எடுத்துக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு டுடே டு மீன் சம்ஒன் ஹூ இஸ் நாட் அன் இண்டியன். நம்ம இப்போ ஃபாரினர்லேயும் யாரை சொல்லுவோம்? இந்தியாவில் இல்லாத ஒருத்தவங்க. இப்போ ஒரு அமெரிக்கன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அவரை நம்ம ஃபாரினர்னு சொல்கிறோம். In the medieval period, a foreigner was
any stranger who appeared, say, in the given village. மெடிவல் பீரியடில் ஃபாரினரை யாருன்னு சொல்கிறாங்கன்னா a stranger who appeared, say, in a given village. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பீப்புளே அவங்க வந்து ஃபாரினர்னு சொல்லியிருக்காங்க மெடிவல் பீரியடில். someone who was not a part of the society or culture. அந்த கல்ச்சரும் கிடையாது, அவங்க அந்த சொசைட்டியும் கிடையாது. அப்போ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து ஃபாரினர்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இன் ஹிந்தி the term பர்தேசி might be used to describe such a person, and in Persia அஞ்சாபி. ஹிந்தியில் வந்து பர்தேசின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரை. அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜில் அஜ்னாபின்னு சொல்லியிருக்காங்க. A city dweller therefore might have regarded a forest dweller as a foreigner. ஒரு சிட்டியில் வாழ்கிறவர் மேபி ஒரு காட்டில் வாழ்கிறவங்கள வந்து ஃபாரினர்னு சொல்லியிருக்கலாம். பட் டூ peasants live in the same village were not foreigners to each other, even though they have different religion and caste background. ஒரே வில்லேஜில் வாழ்கிறவங்க அவங்க வேறு கேஸ்டாகவும் இருக்கலாம், வேறு ரிலீஜியன்ஸாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஃபாரினர்னு சொல்ல மாட்டாங்க யாரையும். Historians and their sources. Historians use different type of sources to learn about the past depending upon the period of their study and the nature of their investigation. Historians use different types of sources. நிறையா வேறு சோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டு லேர்ன் அபவுட் த பாஸ்ட். போன காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. டிபெண்டிங் அப்பான் த பீரியட் ஆஃப் தேர் ஸ்டடி. அவங்க இருக்கிற அந்த பீரியடோட ஸ்டடியை பொறுத்து தான் இது இருக்குது. அண்ட் த நேச்சர் ஆஃப் தேர் இன்வெஸ்டிகேஷன். அவங்க எந்த விதத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அதையும் வந்து அவங்க சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ரீட் அபவுட் ரூலர்ஸ் அண்ட் த குப்தா டைனாஸ்டி. போன வருஷம் நம்ம படிச்சிருப்போம் ரூலர்ஸ் அண்ட் குப்தா டைனாஸ்டி அண்டு ஹர்ஷவர்தனா பற்றியும் படிச்சிருப்போம். In this book we will read about the following 1000 years from roughly 700 to 1750. இந்த லெசனில் வந்து ஃபாலோயிங் 1000 years, இதுக்கு முன்னாடி இந்த 1000 இயர்ஸையும் நம்ம படிக்க போகிறோம். 700 to 1750 வரைக்கும் நடந்த இந்த 1000 இயர்ஸையும் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். You will notice some continuity in the sources used by historians of the study of this period. நம்ம வந்து சில கண்டினியூட்டிலாம் வந்து நோட் பண்ணுவோம் ஹிஸ்டாரியன்ஸோட சோர்ஸஸில் இந்த பீரியடை பற்றி படிக்கும்போது. they still rely on coins, inscriptions, archival and textual records for information. அவங்க வந்து காயின்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஆர்கிடெக்சர் அண்டு டெக்ஸ்டரல் ரெக்கார்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் தேர் இஸ் ஆல்சோ கன்சிடரபிள் டிஸ்கண்டினியூட்டி. நம்ம எந்தளவு கண்டினியூட்டி இருக்குதுன்னு பார்த்தோமோ டிஸ்கண்டினியூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம சில கேசஸ்லாம் வந்து அவங்க அப்படியே விட்டுருவாங்க அதுக்கு மேலே எதுவும் கண்டுபிடிக்கலைன்னா. The number, அதான் டிஸ்கண்டினியூன்னு சொல்கிறாங்க. The number and variety of textual records increased dramatically during this period. They slowly displaced other types available information. ஒவ்வொரு கேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போதும் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதில் வந்து சில பொருட்கள் வந்து இதோடு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோலி அதை வந்து டிஸ்ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Through this period, paper gradually became chapter and more widely available. People used it to write holy text, chronicles or rulers. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பீரியடில் வந்து பேப்பர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பீப்புள் அதை வந்து ஹோலி டெக்ஸ்ட் எழுதுறதுக்கும், chronicles அண்ட் ரூலர்ஸ்
யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்டர்ஸ் அண்ட் டீச்சிங் ஆஃப் ஸ்டெயின்ஸ், பெட்டிஷன் அண்டு ஜூடிக்கல் ரெக்கார்ட்ஸ். அது வந்து லெட்டர்ஸ் அண்ட் டீச்சிங் ஆஃப் செயின்ஸ் வந்து லெட்டர்ஸையும் டீச்சிங்கையும் லெட்டர்ஸை வந்து டீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜூடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஃபார் ரெஜிஸ்டர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வேர் கலெக்டட் பை வெல்தி பீப்புள்கிட்டருந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸும் வந்து இது மூலமாக பே பண்ணியிருக்காங்க. மேனுஸ்கிரிப்ட்ஸ் வேர் கலெக்டட் பை வெல்தி பீப்புள். செல்வாக்கு நிறையா உள்ளவங்ககிட்டேருந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பீரியடில். ரூலர்ஸ், monarchies அண்ட் டெம்பிள்ஸ், இவங்ககிட்டலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வெல்தி பீப்புள், ரூலர்ஸ், monarchies அண்ட் டெம்பிள்ஸ். தே வேர் பிளேஸ்ட் இன் லைப்ரரிஸ் அண்ட் அச்சீவர்ஸ். மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து லைப்ரரிஸ்லேயும் ஆர்கீவ்ஸ்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துலையும் வந்து வச்சுருக்காங்க. These manuscripts and documents provide a lot of detailed information to historians, but they are also difficult to use. அது யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. There were no printing press in those days, so scribes copied manuscripts by hand. அந்த காலத்தில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது. ஸோ ஸ்கிரைப்ஸ்னால் எழுத்தாளர். ஸ்கிரைப்ஸ் காப்பிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் பை ஹேண்ட். கையில் தான் வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அவங்க காப்பி பண்ணுவாங்க. இஃப் யூ ஹாவ் எவர் காப்பிட் அ ஃப்ரெண்ட் ஹோம்ஒர்க், ஏதாவது ஃப்ரெண்டோட ஹோம்ஒர்க் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்களா? யூ வுட் நோ தட் திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் எக்ஸசைஸ். இது வந்து ஒரு சிம்பிளான வேலை கிடையாது. சம்டைம்ஸ் யூ கேனாட் ரீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங். நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து படிக்கவும் தெரியாது, அவங்க வேறு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருப்பாங்க, அது நம்மளுக்கு புரியாது. அண்ட் ஆர் ஃபோர்ஸ் டு கெஸ் வாட் இஸ் ரிட்டன். நம்மளால் கெஸ் தான் பண்ண முடியும் என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு. ஆஸ் அ ரிசல்ட் தேர் ஆர் ஸ்மால் பட் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்சஸ் இன் யுவர் காப்பி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்ஒர்க். சில சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் கிளாஸ் வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டோட கிளாஸ் வரைக்கும் இருக்கும். மேனுஸ்கிரிப்ட்ஸ் காப்பிங் இஸ் சம்வாட் சிமிலர். மேனுஸ்கிரிப்ட்ஸையும் இது இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுவும் மேனுஸ்கிரிப்ட்ஸோட கொஞ்சம் காப்பி பண்ணும்போது இந்த பிரச்சனை தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எழுதினவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் புரியாமல் இவங்க என்ன எழுதியிருப்பாங்களோன்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் இவங்க காப்பி பண்ணதுக்கும். ஆஸ் ஸ்கிரைப்ஸ் காப்பிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் தே ஆல்சோ இன்ட்ரடியூஸ் ஸ்மால் சேஞ்சஸ். சின்ன சேஞ்சஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. A word here, a sentence there. These small difference grew over centuries and copying until manuscripts. இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த இதை வந்து வேறு செஞ்சுரியில் கடந்து போகும்போது அவங்க வந்து இதை பார்த்து தான் காப்பி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்து செஞ்சுரிக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டெக்ஸ்ட் பிகேம் substantially different from one another. ஒரே டெக்ஸ்ட் தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உன்னோட அனதர். This is a serious problem because we really find the original manuscripts of the author today. ஒரிஜினலாகவே அந்த மேனுஸ்கிரிப்டை யார் எழுதுனா அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. We are totally dependent upon the copies made by the later scribes. இப்போ வந்து நம்ம காப்பி பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்காங்களோ அவங்களோட தான், அவங்க எழுதுனதை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி இவங்க எழுதுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. As a result, historians have to read different manuscripts version of the same text to guess what the author has originally written. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரே டெக்ஸ்ட்டு உள்ள டிஃப்ரெண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றில் புரியலன்னா அவங்க இன்னொன்றில் பார்த்துப்பாங்கள்ல, ஒரே டெக்ஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து வச்சு அதில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. On occasion, authors received their chronicles at different times. ஒவ்வொரு டயத்துலேயும் வந்து ஆத்தர் வந்து க்ரானிக்கல்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. The 14th century chronicle, Ziauddin Barani wrote his chronicle first in
1356 and another version 2 years later. ஜியாவுதீன் பரணி வந்து 1356 வந்து இந்த ஒரு க்ரானிக்கலை வந்து எழுதியிருக்காரு. அதேதோட இன்னொரு வெர்ஷன் 2 வருஷத்துக்கு கழித்து கிடச்சிருக்கு. The two differ from each other, but historians did not know about the extents of the first version until the 90s. 1090s வரைக்கும் இந்த நான் சொன்னல ஜியாவுதீன் பரணி வந்து க்ரானிக்கலை வந்து 2 வருஷத்துக்கு கழித்து தான் ஒருத்தவங்க வந்து எழுதியிருக்காங்கன்ட்டு. அந்த 2 வருஷம் கழித்து எழுதினவங்க தான் இதை வந்து அந்த க்ரானிக்கலை எழுதியிருக்காருன்னு சொல்லி 1960s வரைக்கும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜியாவுதீன் பரணி தான் எழுதினாருன்னு சொல்லி லேட்டராக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இட் ரிமைண்டட் லாஸ்ட் இன் லார்ஜ் library collections. New social and political groups. The study of the 1000 years between 700 and 1750 is a huge change to historians, largely because of the scale and variety of developments that occurred over the period. இந்த பீரியட் நம்ம பார்த்தோம்ல இந்த 1000 years, அந்த பீரியடில் நிறைய டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான பார்ட் ஹிஸ்டாரியன்ஸுக்குன்னு சொல்கிறாங்க. At different moment in this period, new technologies made their appearance, like the Persian wheel in irrigation, the spinning wheel in weaving, and firearms in combat. இந்த டயத்தில் வந்து டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பர்ஷியன் வீல், இரிகேஷனுக்காக பர்ஷியன் வீல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பின்னிங் வீல் வந்து வீவிங்க்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு ஃபயர் ஆர்ம்ஸ் இன் காம்பேட், போர் நடக்கும்போது ஃபயர் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் அரைவ்ட் இன் த சப்கான்டினென்ட்ஸ். புதுசான ஃபுட்ஸு வந்து இந்த தானியங்கள் வந்து இவங்க வந்து சப்கான்டினென்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா பொட்டேட்டோஸ், கார்ன்ஸ், சில்லி, டீ அண்டு காஃபி, இது எல்லாமே இந்த பீரியடில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. Remember that all these innovations, new technologies and crops came along with people. இது எல்லாமே பீப்புளோடு சேர்ந்து வந்தது. Who brought other ideas them as well. இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. As a result, this was a period of economic, political, social and culture changes. அப்போனா இங்கே வந்து எக்கனாமிக்கலாகவும் சேஞ்ச் ஆகிருக்கு, பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் கல்ச்சரும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. You will learn about some of these changes in chapter 5, 6 and 7. This was also a period of great mobility. இது வந்து கிரேட்டான மொபிலிட்டி ஆன பீரியட்னு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள் ட்ராவல்டு லாங் டிஸ்டன்ஸ், நிறைய பீப்புள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன் சர்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, த சப்கான்டினென்ட் ஹெல்டு immense wealth and the possibility for people to carve on fortune. அதே தான் வெல்த் அண்ட் த பாசிபிலிட்டிஸ். வெல்த் வந்து ஹெல்த் இம்யூன்ஸ் ஆஃப் வெல்த் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ பிகேம் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பீரியட் வேர் த ராஜ்புட்ஸ். இந்த பீரியடில் ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க ராஜ்புட்ஸ். நேம் டிரைவ்டு ஃப்ரம் ராஜ்புத்ரா, த சன் ஆஃப் த ரூலர் பிட்வீன் த 8th and 14th century. The term was applied more generally to a group of warriors. இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. 8th and 14th century. The term applied more generally. இந்த டயத்தில் வந்து இங்கே எமர்ஜ் ஆகியிருக்காங்க டு அ குரூப் ஆஃப் வாரியர்ஸ். இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் வாரியர்ஸ் ஹூ கிளைம்டு கஷ்ட்ரியா கேஸ்ட் ஸ்டேட்டஸ். இவங்களோட கேஸ்ட் வந்து கஷ்ட்ரியான்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம் இன்க்ளூடட் not just rulers and chieftains but also soldiers and commanders who served in the armies of different monarchs
ஆல் ஓவர் த சப்கான்டினென்ட்ஸ். இவங்க வெறும் வந்து ஒரு ரூலராகவோ இல்லை சீஃப் டெயின்ஸாகவும் இல்லை, இவங்க வந்து சோல்ஜர்ஸாகவும் கமாண்டர்ஸாகவும் இருந்திருக்காங்க ஆர்மிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. chivalry code of conduct, extreme valor and a great sense of loyalty. இவங்க பண்ணுற வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய லாயல்ட்டி இருக்கும். வேர் த குவாலிட்டிஸ் attributed to ராஜ்புட்ஸ், இதெல்லாம் ராஜ்புட்டோட குவாலிட்டி பை தேர் போயட் அண்டு பார்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இவங்களோட போயட்ஸும் பார்ட்ஸும் எழுதினதுனால தான் நம்மளுக்கு இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதர் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் சச் ஆஸ் த மராட்ஸ், ஷீக்ஸ், ஜட்டாஸ், அஹோம்ஸ் அண்டு கைஷ்தாஸ், இவங்கள மாதிரி நிறையா பீப்புள், நிறைய கேஸ்ட் அந்த டயத்தில் இருந்திருக்கு. இதுதான் அந்த கேஸ்ட்டு. மராட்ஸ், சீக்கீஸ், ஜாட்ஸ், அஹோம்ஸ் அண்டு காஷியாஸ், அ கேஸ்டில் ஆஃப் ஸ்கிரைப் அண்டு சீக்ரெட்டரிஸ். இது காஷியாஸ்னால் கேஸ்ட் ஆஃப் ஸ்கிரைப்ஸ் ஃபுல்லாக இந்த கேஸ்டில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. Also used the opportunity of the age to become political important. பொலிட்டிக்கலாக இவங்க இம்பார்ட்டன் ஆகிறதுக்கு இந்த கேஸ்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. Throughout this period there were a gradual clearing of forest and the extension of agriculture. Throughout this period there was a gradual clearing. இந்த பீரியடில் வந்து நிறையா கிளியரிங் ஆஃப் ஃபாரஸ்ட் நடந்திருக்கு. ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரை வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் ஃபாஸ்டர் அண்ட் மோர் கம்ப்ளீட் இன் சம் ஏரியாஸ் தேன் இன் அதர்ஸ். மற்ற இடத்த விட சேஞ்ச் வந்து இங்கே ஃபாஸ்டராக ஹேப்பன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் இன் த ஹேபிட்டட் ஃபோர்ஸ்ட் மெனி ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். காட்டில் வாழ்கிறவங்களுக்கு வந்து ஹேபிட்டட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. வெல்லஸ் டு மைக்ரேட், அவங்க வந்து வேறு இடத்துக்கு போனாங்க. அதர் ஸ்டார்டட் டில்லிங் அண்ட் த லேண்ட் அண்ட் பிகேம் பெசன்ட்ஸ். These new peasants group gradually began to influenced by religion markets, chieftains, priests, monarchies and temple. பெசன்ட்ஸுன்றவங்க வந்து கிராஜுவலாக பிகேன் டு இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க பை ரிலீஜியன் மார்க்கெட்ஸ், சீஃப்டைன்ஸு, ப்ரீஸ்ட், முனாச் அண்ட் டெம்பிள்ஸ். தே பிகேம் அ பார்ட் ஆஃப் large complex societies and were required to pay tax and offer goods. இந்த பர்சன்லாம் வந்து டேக்ஸ் கட்டணும். ஆஃபர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு லோக்கல் லார்ட்ஸ். அங்கே இருக்கிற லோக்கல் லார்ட்ஸ், அந்தந்த ஏரியாவுக்கு இருப்பாங்களே லார்ட்ஸ், அவங்களுக்கு வந்து குட்ஸும் சர்வீஸும் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டிஃப்ரென்ஸ் எமர்ஜ் அலாங் பெசன்ட்ஸ். இவங்களுக்கு கூடாலேயும் சோஷியல் டிஃப்ரென்ஸ் எமர்ஜ் ஆச்சு, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டிஃப்ரென்ஸ் எமர்ஜ் ஆச்சு. சம் possessed more productive land, other also kept castle and some combined artisanal work with agriculture activity during the lean season. A society became more differentiated. ஒரு சொசைட்டி வந்து ரொம்ப மாறுச்சு. People were grouped into ஜாதிஸ் அண்டு சப்காஸ்ட். பீப்புளை வந்து ஜாதிஸை வச்சு அண்டு சப்காஸ்ட்டை வச்சு பிரிக்க ஆரம்பித்தாங்க. அண்டு ரேங்க்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த பேக்ரவுண்ட். அவங்க பேக்ரவுண்டை வச்சு அவங்களுக்கு ரேங்க் கொடுத்தாங்க. அண்டு தேர் ஆக்குபேஷன்ஸ், அவங்க ஆக்குபேஷன்ஸை வச்சு ரேங்க் கொடுத்தாங்க. ரேங்க்ஸ் வேர் நாட் ஃபிக்ஸ்டு பர்மனெண்ட்லி. ரேங்க் வந்து பர்மனெண்ட்டான ரேங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்டு வேரியட் அக்கார்டிங் டு த பவர். இப்போ ஒவ்வொருத்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் புவராக இருக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து வந்து அவங்க கொஞ்சம் ரிச் ஆகலாம். அப்போ வந்து அவங்களோட ரேங்க் மாறும். இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சோர்ஸ் ஆஃப்
sources controlled by members of the ஜாதிஸ். ஜாதிஸ்க்குன்னு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களால அது மாற்றுவாங்க ரேங்க்ஸை. The status of the same ஜாதி could vary from area to area. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஜாதி. இப்போ இங்கே வந்து இந்த ஜாதி வந்து கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருக்கலாம், வேறு பிளேஸில் வந்து கொஞ்சம் ரேங்க் அதிகமாக இருக்கலாம். ஜாதிஸ் ஃபார்ம்டு தேர் own rules and regulations to manage the conduct of their members. These religions were enforced by an assembly of elders. இது வந்து ஒரு நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். என்னென்னா நிறைய வயசானவங்க தான் வந்து அசம்பிளி நடத்துவாங்க ஜாதிஸ்க்கு நிறையா வில்லேஜஸில். டிஸ்கிரைப்ட் இன் சம் ஆஃப் ஏரியாஸ் அட் த ஜாதி பஞ்சாயத். இந்த வில்லேஜஸ்லாம் ஜாதி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்கிறாங்க. பட் ஜாதிஸ் வேர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் தேர் வில்லேஜஸ். அந்த ஜாதிஸ் வந்து அந்த வில்லேஜஸோட ரூல்ஸையும் சொல்லி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. செவரல் வில்லேஜஸ் வேர் கவர்ன்டு பை அ சீஃப்டெயின்ஸ். எல்லா வில்லேஜும் வந்து சீஃப்டெயின்ஸால் கவர்ன் ஆகிருக்கு. டுகெதர் தே வேர் ஒன்லி ஒன் ஸ்மால் யூனிட் ஆஃப் அ ஸ்டேட். எல்லாத்தையும் சேர்த்தாலே ரொம்ப ஒரே ஒரு ஸ்டேட் தான் வரும். ரிலீஜியன் அண்ட் எம்பையர். லார்ஜ் ஸ்டேட்ஸ் லைக் தோஸ் ஆஃப் த சோலாஸ் சாப்டர் 2, துக்ளக்ஸ் chapter 3 and Mughal chapter 4 encompassed many religions. இவங்க எல்லாருமே வேறு வேறு ரிலீஜியனை சேர்ந்தவங்க. சான்ஸ்கிரிட் பிரசஸ்தினா நம்ம போன வருஷம் பார்த்துருப்போம். பிரசஸ்தினா ஒரு மன்னனை வந்து புகழ்ந்து பாடுறது தான் பிரசஸ்தின்னு சொல்லி சொல்கிறாங்க. See chapter 2 for the example of a prashasti. Praising the Delhi Sultan கியாதுசின் பல்லன். டெல்லி சுல்தான் கியாவுஜின் பலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க இப்போ பிரசஸ்தி. இன் 1266 to 1287 explained that he was the ruler of a vast empire that stretched for Bengal. அது வந்து ஒரு பெரிய எம்பையர் பெங்கால் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. Gauda in the east and Ghazni in Afghanistan in the west and include all of South India. Dravida people of different religions, Gauda, Andhra, Kerala, Karnataka, Maharashtra and Gujarat appeared fled before his armies. Historians regard these as exaggerated claims of quests. At the same time, they try to understand why rulers kept claiming to have control over different parts of the subcontinent. ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த சப்கான்டினெண்ட்டுக்கும் ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. By 700, many religions already possessed distinct geographical dimension and their own language and the culture characteristics. You will learn more about this in chapter 9. இதை பற்றி நம்ம இப்போ 700 many religions already possessed distinct. ஆல்ரெடி நிறைய ரிலீஜன்ஸ் வந்து இருந்திருக்கு. geographical dimension and their own language and the culture characteristics. You will learn about this in chapter 9. They were also associated with specific ruins dynasties. There was considerable conflict between these states. Occasionally, dynasties like the Cholas, Kaunjas, Tughlaqs and Mughals were able to build an empire that was pan religion. புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்பேனிங் டிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பேன் ரிலிஜன்னா அக்கேஷ்னலி டைனாஸ்டிஸ் லைக் இந்த டைனாஸ்டிஸ் தான் சொல்லி இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற டைனாஸ்டிஸ் தான் பேன் ரிலிஜன் சொல்லி சொல்கிறாங்க. சோலாஸ், காஞ்சிஸ், துக்ளக்ஸ் அண்ட் முகல்ஸ்
were able to build an empire that was pan-religion. அவங்களால ஒரு எம்பையரை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை வந்து pan-religional அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேனிங் diverse religions or spanning pan-religion சொல்லலாம், ஸ்பேனிங் diverse religions அப்படின்னு சொல்லலாம். Not all these empires were equally stable or successful. எல்லா எம்பையர்ஸும் இதே மாதிரி இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. கம்பேர் ஃபார் எக்ஸாம்பிள் Table 1 in chapter 3 and 4. What was the duration of rulers of the Khalji and Mughal dynasties? என்ன கேட்குறாங்கன்னா ரூலர் டியூரேஷன். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து 5 years தான் ரூல் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி அந்த பீரியடில் இந்த டைனாஸ்டிஸ் முகல் அண்ட் கல்ஜிலாம் எவ்வளோ வருஷம் வந்து ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. when the Mughal empire declined in the 18th century முகல் எம்பையர் டிக்ளைன் ஆகும்போது it led to the re-emergence of religious states. அப்போ தான் வந்து ரிலீஜியஸ் ஸ்டேட்ஸ் வந்து உருவாக ஆரம்பித்தது. பட் இயர்ஸ் ஆஃப் imperial pan-religion rulers had alternated the character of religion. இப்போ அவங்களும் வந்து கேரக்டர் ஆஃப் ரிலீஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. across most of the subcontinent the religion were left with the legacy of the big and small state that had ruled over them. ஒரு ஸ்மால் ஸ்டேட்டுக்கு பிக் ஸ்டேட் வந்து ரூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் apparent in the emergence of many distinct and shared traditions. நிறையா ட்ரெடிஷன் வந்து ஷேர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. in the realms of governance, the magnet of the economy, எக்கனாமிக்கலாகவும் க்ரோ ஆகிருக்கு. எலைட் கல்ச்சர் அண்டு லாங்குவேஜஸ் இதுவும் க்ரோ ஆகிருக்குன்னு. த்ரூ த 1000 years between 700 and 1750 the character of different religion did not grow in the isolation. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரிலீஜன் வந்து இந்த பீரியடில் க்ரோ ஆகலைன்னு சொல்கிறாங்க. தீஸ் ரிலீஜியன்ஸ் ஃபெல்ட் த இம்பேக்ட் ஆஃப் லார்ஜர் பேன் ரிலீஜியன்ஸ் forces of integration without ever quite losing their distinctness. Old and new religions, the 1000 years of history that were exploring witnessed major development in religious traditions. People's belief in the drive was sometimes deeply personal, but more unusual, it was collective belief in a supernatural agency. Religion was often closely connected with the social and economic organizations and committees. As the social world of these groups alternated, so too did their belief. It was during this period that important changes occurred in what we call Hinduism today. இந்த ஹிந்துசம் டுடே நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி இது வந்து நிறையா வாட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. தீஸ் இன்க்ளூடட் த வர்ஷிப் ஆஃப் நியூ டேட்டிஸ், புது கடவுள்களை வந்து வணங்க ஆரம்பித்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள் பை ராயல்ட்டியால் அவங்க டெம்பிள்ஸ்லாம் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க இந்த பீரியடில். அண்டு க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிராமணாஸ்க்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் இந்த டைத்தில் தான் வந்து கொடுத்தாங்க. த ப்ரீஸ்ட் அண்ட் ஆஸ் அ டாமினன்ட் குரூப்ஸ் இன் சொசைட்டி. சொசைட்டிலே ஒரு டாமினன்ட் குரூப்பாக மாறிட்டாங்க பிராமணாஸும் ப்ரீஸ்ட்டு. தேர் நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் earned the Brahmanas a lot of respect in society. ஏன்னா அந்த சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தெரியுன்றதுனால அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு. their dominant position was considered by the support of their patrons, new rulers searching of prestige. இது இவங்க வந்து புது ரூலர்ஸ், ஒரு ப்ரெஸ்டீஜ்க்காக இருக்கிற புது ரூலர்ஸால் தான் இவங்க அப்படி ஆனாங்கன்னு சொல்கிறாங்க.
One of the major developments of this period was the emergence of the idea of bhakti. இந்த டைத்தில் தான் பக்தின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஐடியாவை வந்து உருவாகுது. ஆஃப் அ லவ்விங் பர்சனல் டயட்டி, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிடிச்ச கடவுள்னு சொல்லலாம். that devotees could reach without the aid of priest. அதுக்கு வந்து ஒரு priest தேவையில்லை, ஆர் elaborated rituals, எந்த ஒரு மந்திரங்களும் தேவையில்லை. You will be learning about this and other tradition in chapter 8. This was also the period when new religions appeared in the subcontinent. சப்கான்டினென்ட்டில் நியூ ரிலீஜன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது. merchants and migrants first brought the techniques of the holy Quran. இந்த டயத்தில் வந்து merchants மைக்ரேட் ஃபஸ்ட் டைம் குரானுன்ற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. டு இந்தியா இன் த 7th century, முஸ்லீம் regarded the Quran as their holy book. இந்த 7th century தான் முஸ்லீம் வந்து குரான் தான் அவங்களோட ஹோலி புக்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்செப்ட் த sovereignty of the one God, அல்லாஹ், அந்த ஒரே கடவுளை தான் அவங்க கும்பிடுவாங்க. whose love, mercy and bounty embrace all those who believe in him. அவங்க வந்து நம்புகிறாங்க அது அல்லாஹ் வந்து அவருக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க முஸ்லிம்ஸ். without regard to social backgrounds. Many rulers were patrons of Islam and ulama. Learned technologies and jurists. And like Hinduism, Islam was interpreted in a variety of ways by its followers. நம்மளுக்கு வந்து எப்படி ஹிந்துசமோ அந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு வந்து வெரைட்டி ஆஃப் வேஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. தேர் வேர் த ஷியா முஸ்லிம்ஸ் ஹூ பிலீவ்டு த ப்ராஃபிட் முஹம்மத்ஸ் சன் இன் லா அலி. இவங்க ஷியா முஸ்லிம்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து முகமத்தோட சன் இன் லா அலியை வந்து வாஸ் த லெகினன்ட் லீடர் ஆஃப் த முஸ்லீம் கம்யூனிட்டி. அவங்க தான் லீடர் ஆஃப் த முஸ்லீம் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அண்ட் த சுனில் முஸ்லிம்ஸ் ஹூ அக்செப்டட் த அத்தாரிட்டி ஆஃப் ஏர்லி லீடர்ஸ். சுனில் முஸ்லிம்ஸ்ன்றவங்க ஏர்லி லீடர்ஸ் கலீஃபாஸ்ன்னு சொல்கிறாங்க. கலீஃபாஸை வந்து முஸ்லிம்ஸ் ஹூ அக்செப்ட் த அத்தாரிட்டி ஆஃப் த ஏர்லி லீடர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி and the succeeding caliphs. There were other important differences between the various schools of law. Hanifa and Shaifa mainly in India. இங்கே இந்த மாதிரி நிறையா முஸ்லீம்ஸ்க்கான தனித்தனி முஸ்லீம்ஸ்குள்ளேயே நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மெயின்லி இன் இந்தியாவில் இருக்கிறது வந்து ஹனீஃபா அண்டு ஷாஃபி. And in technology and mystic traditions, thinking about time and historical periods. Historians do not see time just as a passing of hours or days. Historians வந்து டைமை passing of hours and days or yearsன்னு பார்க்க மாட்டாங்க. as a clock or a calendar வச்சு பார்க்கவே மாட்டாங்க. time also reflects changes in social and economical organization. time வந்து social and economical changesக்கும் காரணமாக இருக்குது. in the presence and transformation of ideas and beliefs. The study of time is made somewhat easier by dividing the past into large segments. பாஸ்ட்டை வந்து லார்ஜ் செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. பீரியட் தட் பொசஸ் ஷேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளுக்கு தேவையான விஷயத்தை மட்டும். In the middle of the 19th century, British historians divided the history of India into 3 periods. இந்த பிரிட்டிஷ் 19th centuryயில் பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியை 3 பிரித்தாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியை 3
மூணாக பிரித்தாங்க. ஹிந்து, முஸ்லீம் அண்ட் பிரிட்டிஷாக பிரிச்சிருக்காங்க. திஸ் டிவிஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஐடியா அண்ட் த ரிலீஜியன். இந்த டிவிஷன் வந்து ஐடியா அண்ட் ரிலீஜியனை பேஸ் பண்ணியிருக்கு. ஆஃப் ரூலர்ஸ் வாஸ் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச். ரூலர்ஸ் தான் மெயினான ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் தேர் வேர் நோ அதர் சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட்ஸ். அதை தவிர வேறு சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை இந்த எக்கனாமி சொசைட்டி ஆர் கல்ச்சர். சச் அஸ் டிவிஷன் ஆல்சோ இக்னோர்டு த ரிச் டைவர்சிட்டி அண்ட் த சப்கான்டினென்ட். Few historians follow his periodization today. Most look to economic and social factors to characterize the major element of different moments of the past. The historians you read last year include a wide range of early society, hunter-gatherers, early farmers who lived in the towns and village. இவங்களாம் வந்து வில்லேஜ் டவுன்ஸில் வந்து வாழ்கிறவங்க. அண்டு early empires and kingdoms. The historians you will be studying this year and often described as medieval. You will find out more about the spread of present society, the rise of religion and impartial state formation, sometimes at the cost of pastoral and forest people, the development of Hinduism and Islam as major religion. As the Hinduism and Islam மட்டும்தான் மேஜரான ரிலிஜியன். அண்ட் அரைவ் ஆஃப் யூரோப்பியன் ட்ரேடர் கம்பெனிஸ். அவங்க வந்து யூரோப்பியன் ட்ரேடர் கம்பெனிஸை போய் பார்த்துருக்காங்க. These 1000 years of India histories witnessed considerable change after all. The 16th century were quite different from 8th and 11th. Therefore, describe the entire period as one historical unit is not without its problem. Moreover, the medieval period is often constructed with the modern period. Moderately carries with it is a scene of materials progress and intellectual advancement. This seems to suggest that the medieval period was lacking in any change whatsoever. But of course we know this was not the case. During this period, during these 1000 years, the society and the subcontinent were transformed. Often the economics in several religions reached the level of prosperity that attracted the interest of European traders companies. இந்த டயத்தில் வந்து யூரோப்பியன் ட்ரேடர் கம்பெனிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அட்ராக்ட் ஆச்சு. லெவல் ஆஃப் prosperity that attracted the interest of European trader companies. As you read this book, look out the sign of change and the historical process at work. Also, whenever you can compare what you read in this book. நீங்கள் இந்த லெசனை படிச்சுட்டு வெளியே எதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். லுக் அவுட் த சேஞ்ச் அண்ட் கண்டினியூஸ் whatever you can and look at the world around you to see what else has changed and determine the same. அவ்வளோதான். இதோட இந்த லெசன் முடிஞ்சு. இந்த லெசனோட சொல்யூஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த புக்கையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.